என்னடி இது, ரேஷன் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எங்கேயோ போருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. நம்ம ஊரில் வர வர கூட்டம் அதிகமாயிட்டே போகுதுக்கா. அதான் கடையிலையும் கூட்டமாக கிடக்கு. அவ சண்டைக்கு வராளுகளே. ஒரு பொம்பளெல்லாம் பாத்தியா, நம்ம கஷ்டப்பட்டு வரிசையில் நின்று அவ்வளோ நேரம் காத்து கிடக்கும். அவ பாட்டுக்கு உள்ள வந்துக்கிட்டு வாங்கிட்டு போயிடலான்னு பாக்கா, உள்ள வந்து பூந்துக்கிட்டு வாரா பாரு. எல்லாம் அவசரம்க்கா. அவசரமாக போய் என்ன செய்ய போகிறாளுகன்னு தெரியல. அவளுக்கு என்னமோ செய்யட்டும், நம்மளுக்கு பொருள் கிடச்சிட்டு சரி வீட்டில் போய் வேலையை பார்க்க வேண்டியதான். நீங்கள் தான் காலையில் பிள்ளைகளுக்கு சோறு கட்டும் போதே குழம்பு கூட்டுன்னு எல்லாம் வச்சிருவீங்கல்ல, இன்னைக்கு வைக்கலையோ? இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சிட்டேன் பார்த்துக்கோ. அது அவசரத்துக்கு என்ன செய்யன்னு தெரியல. சோத்தை பொங்கி தயிரை வச்சு கொஞ்சம் ஊறுகாயும் உருளைக்கிழங்கும் வச்சு கொடுத்து விட்டுட்டேன். அது இனிமே தான் சாப்பாடு செய்யணும். தயிர் சோறு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் செஞ்சேன்னா எனக்கு இனிமே தான் செய்யணும். அப்போ சேகரண்ணனுக்கு என்ன செஞ்சீங்க? அவர் தயிர் சோறு வேண்டான்ட்டாரு. அதனால சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோங்கன்னு ஒரு 100 ரூபாயை கையில் கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஏன்க்கா, இந்த வெயிலுக்கு தயிர் சோறு நல்லா இருக்கும்ல? தயிர் சோறு வெயிலுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த மனுஷன் ஆஃபீஸில் ஏசியில் கிடக்காருல்ல, ஏசியில் இருந்துக்கிட்டு தயிர் சோறு தின்னா ஒரு மாதிரி இருக்கும் போல. அது என்னமோ நம்மளுக்கு தெரியல. அவர் தான் சொன்னார், ஏற்கனவே அங்கே குளிர்ந்து போய் கிடக்கும், இதில் குளிராக வேற சாப்பிட முடியாது, வேண்டா நீயே வச்சுக்குவோம் தயிர் சோறுன்ட்டாரு. அதனால காலையிலேயே அதை நான் சாப்பிட்டுட்டேன். இன்னும் மத்தியானத்துக்கு ஏதாவது சூடாக குழம்பு வைக்கணும். என்ன குழம்புக்கா வைக்க போறீங்க? எண்ணத்தை போட்டு வைக்கட்டி, வீட்டில் கொஞ்சம் மொச்சக்கொட்டையை ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டு அவிச்சு குழம்புல போட வேண்டியதான். மொச்சக்கொட்டை புளி குழம்பு வச்சுட்டு என்னத்தையாவது ஒரு அப்பளத்தை பொறிச்சு தின்னுக்கிட வேண்டியதான். நம்ம ஒரு ஆளுக்கு தானே எண்ணத்தை போட்டு செய்ய. ஒரு ஆளுக்கா? சாயந்தரம் வந்து பிள்ளைகள் சாப்பிடாதா? சாப்பிடுவாளுகட்டி, மீன் குழம்பு கறி குழம்பு இருந்தால் சாப்பிடுவாளுக. இல்லைன்னா ஏதாவது நூடுல்ஸு இல்லைன்னா வடை பச்சின்னு ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாளுக. நம்ம செய்கிற புளி குழம்பு, பாவக்காய் குழம்பு, வத்த குழம்பு, மோர் குழம்பு, சாம்பார் இதெல்லாம் இருந்துச்சுன்னா சோத்து சட்டி பக்கமே வரமாட்டாளுங்க. என்னைய மாதிரியே இருக்காளுங்க உங்கள் பிள்ளைகள். நானும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது இப்படித்தான் பண்ணுவேன். நீ இப்படித்தானா? என்னம்மா 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க? ரேஷன் கடைக்கு போயிட்டு வரோம் அண்ணாச்சி. அப்படியாம்மா, சரி சரி, ரொம்ப நல்லது. அண்ணாச்சி சாப்பிட்டாச்சா? ஆமாம்மா, இப்போ தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தேன். ராணி அக்கா சௌக்கியம்மா? சௌக்கியம்லாம் இருக்கட்டும்மா, நாளைக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம் அண்ணாச்சி, அது எப்படி மறப்போம், நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல பேர் வைக்கிற விழா வீட்டில் வச்சு வைக்கீங்களோ? ஆமாம்மா, சம்மந்தி வீட்டில் எண்ணத்தை போட்டு மண்டபத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வீட்டிலே வச்சிருவோன்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி வீட்டிலே வைப்போன்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? காலையில் ஒரு 9 மணிக்கு மேலே ஃபங்க்ஷன்மா. சரி அண்ணாச்சி, வந்துருதோம். ஏம்மா வந்துருதோன்னு சொல்லக்கூடாதும்மா, குடும்பத்தோட வரணும். ஆட்டும் குடும்பத்தோட வாரோம். காலையில் சாப்பாடுக்கு எதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் வீட்டிலே சாப்பிட்டு வந்துடணுமா? சொல்லவே மறந்துட்டேன் பத்தியா, காலையில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்குமா. 8 மணிக்கெல்லாம் பந்தி ஆரம்பிச்சிரும், வந்துருங்க. மத்தியான சாப்பாடு இங்கே தான், ராத்திரிக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருதேன். அப்போ நாளைக்கு பூரா வீட்டில் சோறு பொங்க வேண்டாமா? வேண்டாம்மா, பிள்ளைகளை கூட்டு வந்துரு, சேகரை கூட்டு வந்துரு, நீ உன் மாமியார் உன் வீட்டுக்காரு எல்லாரையும் கூட்டு வந்துருமா. எங்கள் வீட்டுக்காரு கண்டிப்பாக வருவார் அண்ணாச்சி. எங்கள் மாமியார் வருவாங்களான்னு தெரியல, கேட்டு பார்க்கேன். வந்தால் கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா, கூட்டு வாங்க. சரி அண்ணாச்சி, நாளைக்கு பார்ப்போம், போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா. என்ன சேலையை கட்டிட்டு போவேன்னு தெரியலையே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னாலே என்ன துணியை போடங்கிறத எரிச்சலாக இருக்குன்னக்கா. ஆமாடி, எவ்வளவோ துணி இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா என்னத்தை போடான்னு தான் இருக்குது. எனக்கும் அப்படித்தான் இருக்குது. வீட்டில் போய் பீரோவில் உள்ள துணியை பூரா இழுத்து போட்டு தேடணும். இப்போ அது ஒரு வேலையா? அவளை துணி இழுத்து போட்டுட்டு அப்புறம் யார் மடிச்சு வைக்க? அதான் எங்கள் வீட்டு பொக்கவாய் மனுஷன் இருக்காருல்ல, அவரை மடிச்சு வைக்க சொல்லிடுவேன். நல்ல ஒரு மனுஷன் வந்து சிக்கினாரு உனக்கு. காஞ்சனா, எனக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு தாயே, நான் வேலைக்கு போகணும்ல, நேரம் ஆயிட்டு. ஏங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட முடியாதா? ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஏங்க நாளைக்கு சம்மந்தி வீட்டில் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, பிரியா பிள்ளைக்கு. நம்ம எதுவுமே வாங்கவே இல்லை. காலையிலே ஃபங்க்ஷனுக்கு போகணும். 6 மணிக்கெல்லாம் தலைவர் என்னாச்சு வர சொல்லியிருக்காரு. நம்ம போகணும்ல, பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் பரிசு வாங்க வேண்டாமா? ஒன்றும் வாங்கி வைக்கலையோ நம்ம எங்கே கடைக்கு போனோம்? 2 பேருக்கு வேலையே சரியாக இருக்குது, ஓடி ஓடி வேலையை பார்த்துட்டு கிடக்கும். இப்போ எப்படியாவது ஏதாவது வாங்கணும்ல. ஆமா, பிள்ளைக்கு என்ன வாங்க?
தொட்டு கொஞ்சம் குறையாதான் இருக்கு. தங்கத்தில் ஒரு மோதிரம் வாங்கி போடுவோமா? மோதிரம் வாங்க துட்டு காணுமா? போதும்னு நினைக்கங்க. கடையில் போய் பார்ப்போம், இருக்கிற தொட்டுக்கு என்ன வருமோ அதை பார்த்து வாங்கிட்டு வருவோம். சரிம்மா, நான் லீவ் சொல்லிடுறேன். சரியா? இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவோமா? ஏங்க மத்தியானம் சோறு குறையாதானே பொங்குனே? சோறு மத்தியானமே காலி ஆயிட்டு. இப்போ ராத்திரிக்கு நான் ஒன்றும் செய்யலை, கடைக்கு தானே போகிறோம். போய் அப்படியே மோதிரம் வாங்கிட்டு வர வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு வருவோம். காஞ்சனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆயிட்டு? கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஹோட்டலுக்கு ஒரு தடவை கூட்டு போனிரு. அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் போக போகிறோம். சரி வா, அப்போ போவோம். லட்சுமி, என்னது இது? புது சட்டை மாதிரி இருக்கு. ஆமாங்க, புது சட்டை தான். ஆடி தள்ளுபடியில் துணி எடுக்க எல்லாரும் சேர்ந்து போனோம். அப்போ உங்களுக்கு இது வாங்கிட்டு வந்தேங்க. எனக்காண்டி சட்டை வாங்கிட்டு வந்தியாக்கும். என்னத்துக்கு இப்போ புது சட்டை எல்லாம்? ஏங்க இதை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதான் உங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு, துணியும் நல்லா இருக்கு. விலை கூட இருக்கும் போலயே. விலையெல்லாம் பற்றி என்னத்துக்குங்க யோசிக்கீங்க? நல்லா இருக்குல்ல, போட்டுக்கோங்க. நாளைக்கு தலைவர் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு போட்டுக்கோங்க. பிள்ளைகளுக்கு உனக்கெல்லாம் துணி எடுத்தியா? ஆமாங்க, 3,500 சுடிதார டாப்பு போட்டிருந்தாங்க. அதில் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். 3 வாங்கியிருக்கேன். சண்டை போடுவாளுங்க, யாருக்கு எத்தனையோ கொடுக்கன்னு தெரியல. 2 ரேகாக்கு கொடுத்துரு, 1 மஞ்சுக்கு கொடு. அவ காலேஜுக்கு போறாள்ல, கலர் கலரா போட்டும். ஆ சரிங்க, அப்படியே செஞ்சிருதேன். உனக்கு என்னது வாங்கின? ஏங்க என்கிட்ட 1,500 இருந்துச்சு, அந்த காசை கொண்டுட்டு போனேன். பிள்ளைகளுக்கு 500 எடுத்துட்டேன். உங்களுக்கு சட்டை நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தேன்னா அது 1,000 போட்டிருந்துச்சு. அதான் சரி என்ன செய்யன்னு உங்களுக்கு 1,000 சட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். தொட்டு காணலை, அதனால சேலை எதுவும் எடுக்கலைங்க. ஆடி தள்ளுபடியில துணி எடுக்க ஆசையா போயிருப்பல்ல, உனக்கு சேலை எடுக்காம வந்தியாக்கும். அது பரவாயில்லைங்க, இருக்கட்டும். கூட வந்திருக்கிறவளுகிட்ட ஒரு 500 1000 கடன் வாங்கிட்டு வர வேண்டியதானே? வீட்டில் வந்து கொடுத்துக்கிட வேண்டியதானே? மாலாவும் நெட்டச்சியும் சொன்னாலுங்க, ஏக்கா நாங்கள் துட்டு தரோம், நீங்கள் சேலை எடுத்துக்கோங்கன்னாலுங்க. எனக்கு தான் மனசு கேட்கல. கடன் வாங்கி எப்படி துணி வாங்கிட்டு வரேன்? அப்படியே வாங்கிட்டு வந்தாலும் கடனை திருப்பி கொடுக்கணும்ல. கொடுக்கறதுக்கு வீட்டில் துட்டு எங்கே இருக்குது? நான் 1,500 தான் வச்சுருந்தேன், அதை கொண்டுட்டு கடைக்கு போயிட்டேன். பிறகு வந்தோன்னே அவங்களுக்கு எப்படி துட்டு கொடுக்க? நாளைக்கு தாரேன்னு சொல்லியிருக்கலாம்ல. நான் ஏதாட்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்போம்ல. நீங்களே சம்பளம் வாங்கி துட்டை பூரா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவீங்க. தினம் பஸ்ஸுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போவீரு. இதில் உங்கள்கிட்ட எங்கே கேட்க? அதுவும் சரிதான் லட்சுமி. சரி இரு, இன்னும் 2-3 நாள்ல சம்பளம் வந்துடும். வந்தோடனே உனக்கு சேலை எடுத்து தாரேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க, பிறகு பார்த்துக்கிடலாம். சரி, நீ போய் பிள்ளைகளுக்கு எனக்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, உனக்கு ஒன்று வாங்காம வந்திருக்கியே. உனக்கு சேலை எடுத்துக்கோ சரியா? நான் சம்பளம் வந்தோடனே ஒரு 1000 ரூபா எடுத்து தாரேன். சேலை எடுத்துக்கோ, நைட்டி உள்பாவாடை ஏதாட்டும் உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, நாளைக்கு தலைவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எப்போ போகணும்? கடைக்கு போயிட்டு வந்த பிறகு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தோம். வர வழியில் தலைவரை பார்த்தேன். தலைவர் தான் சொன்னார், நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஃபங்க்ஷனா. ஆனால் காலையில் 8 மணிலேருந்து சாப்பாடு போடுதாகலாம். எல்லாரையும் சாப்பிட வர சொல்லியிருக்காரு. குடும்பத்தோடு போகணுமா. காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு 3 நேரத்துக்கு நாளைக்கு அங்கே தான் சாப்பிடணுமா. வீட்டில் எதுவும் செய்யக்கூடாதான். இது வேறையா? நாளைக்கு பூரா அங்கேயே சாப்பிடணும்? ஆமாங்க, ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லுதாரு. ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? சரி, நாளைக்கு உனக்கு வேலை மிச்சம். என்னத்த வேலை மிச்சம்? உங்களெல்லாம் ரெடி பண்ணி கிளப்பி கூட்டு போயிட்டு கூட்டு வர்றதுக்குள்ளே தான் போதும் ஆயிருமே. நான் என்னம்மா செஞ்சேன்? நான் பாட்டுக்கு ரெடியாகி வரப்போறேன். பிள்ளையில வேணா சொல்லு, அவளுக தான் ஏட்டிக்கு பூட்டி பண்ணுவாளுக. சரி, 8 மணிக்கு சாப்பிட போகணும் சரியா? நம்ம ஒரு 7 மணிக்கெல்லாம் அங்கேருந்து ரெடி ஆயிடணும். அப்புறம் 7:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம்னா சரியாக இருக்கும். ஆட்டும் பிள்ளைகள்கிட்டையும் சொல்லிடு. அப்பந்தான் காலையில் சீக்கிரம் எந்திப்பாளுக. பிறகு அவளுக்கு பாட்டுக்கு தூங்கிட்டு கிடப்பாளுக. சரிங்க, நான் போய் இந்த துணியை கொடுத்துட்டு அவளுக்கிட்ட சொல்லிட்டு வரேன். சரி.
என்ன டீ ராத்திரிக்கு சோறு பொங்கிட்டியா? ராத்திரிக்கு என்னைக்கு சோறு பொங்கனே, எல்லாம் டிஃபன் தானே போடுவேன். அதை தம்பிட்டி கேட்க ராத்திரிக்கு ரெடி பண்ணிட்டியா? தோசை மாவு காலி ஆயிட்டு, இப்போ என்னத்தை போட்டு செய்ய? அதை உங்கள் பிள்ளைகிட்ட தோசை மாவு பாக்கெட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன், வந்த பிறகு செய்யும். மாவு இல்லைன்னா சப்பாத்திக்கு பற்றி போட வேண்டியதானே, எதுக்கு இப்போ தோசை மாவு கடையில் வாங்குதே? சப்பாத்தின்னா சும்மா போட்டுற முடியுமா? ஒரு 4 உருளைக்கிழங்க வேக போடணும். அது வெந்த பிறகு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி போட்டு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு போட்டு அது ஒரு குழம்பு வச்சு குருமா ரெடி பண்ணணும். அதுக்கு பிறகு மாவு பிசைஞ்சு உருட்டி கிருட்டி தேய்ச்சி போட்டு சப்பாத்தி சுட்டு எடுக்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு நாக்கு தள்ளிரும். அப்பா சப்பாத்தி தானே டீ சுட போற, வித்த கட்ட போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சப்பாத்தி சுடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான்லாம் கல்கத்தால இருக்கும்போது சப்பாத்தியா சுட்டு சுட்டு தட்டு நிறைய அடுக்கி வைப்பேன். சோத்தை போட்டு யார் பொங்குவா? எப்பவும் சப்பாத்தி ரொட்டி தான் நல்லா சூப்பராக செய்வேன். இங்கே வந்து ஒன்றும் செய்ய முடியல, சப்பாத்தியும் திங்க முடியல. என்ன செய்ய, ஒரு மருமகக்காரி வந்து வாச்சிருக்கான்னு தான் பேர், ஒரு சப்பாத்தி சுட்டு தர மாட்டேக்கா. நீங்கள் தான் சப்பாத்தியா சுட்டு அடுக்குவீங்கல்ல, இப்போ அது மாதிரி அடுக்க வேண்டியதுன்னு. மருமகக்காரி வீட்டில் இருக்கும்போது நான் போட்டு சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்குமா? அதுக்கு தான் உன்னையும் செய்ய சொல்லுதேன். நம்மளுக்கெல்லாம் இந்த சப்பாத்திலாம் செட் ஆகாது, நல்லா சாப்பிடுவேன், செய்யலாம் வராது. வேணா இட்லி தோசை செஞ்சு தாரேன், இல்லைன்னா பூரி சுட்டு தாரேன். இந்த சப்பாத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, வேணா நீங்களே சுட்டு போடுங்க, நான் சாப்பிடுதேன். அப்பனா இடியாப்பமாவது செய்ய. இடியாப்பம் செய்கிறதுக்கு பதிலாக சப்பாத்தியே சுட்டுட்டு போயிடலாம். இடியாப்பத்துக்கு மாவு பிணைஞ்சு அதை போட்டு பிச்சு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். எப்பா வேண்டாம் சாமி. அதுவும் இல்லாமல் இடியாப்பத்துக்கு நீங்கள் குருமா தான் வேணும், வடகறி வேணும்பீங்க, அதெல்லாம் செய்ய முடியாது மனுஷனுக்கு. வேணா இடியாப்பக்காரர் இப்போ வருவார், ஒரு 10 ரூபாய்க்கு இடியாப்பம் வாங்கி தரேன், 3 தருவார். சரியா? சட்னி வைக்க சாப்பிடுங்க. தோசை சுடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வைக்க சட்னி ஊற்றி சாப்பிடுங்க. குருமா வேணும் கிருமா வேணும்லாம் கேட்கக்கூடாது. ஏட்டி இடியாப்பத்துக்கு குருமா தான் நல்லா இருக்கும். நல்லாத்தான் இருக்கும், எவ செய்வா? கொஞ்சோண்டு குருமா வையே. நீங்கள் சாப்பிட்ற இந்த 3 இடியாப்பத்துக்கு நான் குருமா வைக்கணுமா? சட்னியை ஊற்றி சாப்பிடுங்க. அப்போ இந்த மாமியாக்காரிக்கு வீட்டில் மரியாதையே கிடையாது. மரியாதை இல்லாத இடத்துலலாம் நான் ஏன் தான் இருக்கேனோ தெரியல. என் பிள்ளை இருன்னு உயிரை வாங்குதான். அவன் சொல்லுதானே நான் இருக்கேன், இல்லைன்னா நான் பாட்டுக்கு கல்கத்தாவை பார்த்து எங்கள் வீட்டுக்கார கூடயே போயிடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லத்தே, ராமுட்ட நான் பேசிக்கிட்டுதே. டிக்கெட் போட்டுறட்டா? நாளைக்கு ராத்திரி போறீங்களா இல்லை இப்போவுமே போறீங்களா சொல்லுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோமோ, ரயில் ஏற்றி கொண்டு கல்கத்தாலே விட்டுட்டு வந்துடுவா போலையே. என்னத்தை யோசிக்கீங்க? பையில 4 சேலை எடுத்து வைக்கட்டா? வேண்டாம் வேண்டாம், இடியாப்பம் வரட்டும், நீ வைக்கிற சட்னியை வச்சு சாப்பிட்டுக்கிடுதே. கல்கத்தாக்கு போயிடுவேன் நீங்க? போகணும், பிற வாட்டி ஒரு நாளைக்கு போகும். இப்போ என்ன அவசரம்? இந்த பொக்கோவை மனுஷனை வேற இன்னும் காணும். மாவு வாங்கிட்டு வாங்கன்னு வாங்கிட்டு வாராரா இல்லையான்னு தெரில. வாங்காம மட்டும் வரட்டும், பிறவு இருக்கு அவருக்கு கச்சேரி. நீ தோசமாவை அரைச்சி வைக்க வேண்டியதானே? சாயந்தரம் மாவு அரைச்சி வைப்போன்னு பார்த்தேன், கொஞ்சம் வேலையாக இருந்துச்சா, அதனால் அரிசி ஊற வைக்கவே மறந்துட்டேன். ஊற வைக்காமல் விட்டுட்டு பிறகு எண்ணெத்தை போட்டு மாவு அரைக்க, சரி நாளை காலையில் அரைச்சிக்கிடுவோன்னு நினச்சேன். அதுவும் முடியாது போல். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல தலைவர் வீட்டில், பிரியா மகனுக்கு பேர் வைக்காக, அதுக்கு போகணும். தலைவர் காலையிலே வர சொல்லிட்டாரு. காலையில் மத்தியானம் ராத்திரின்னு நாளைக்கு பூரா அங்கே தான் கிடப்போம், பொழுது அங்கேயே போயிடும். பிறகு எண்ணெத்தை போட்டு மாவரைக்க நாளை கழித்து காலையில் தான் மாவரைக்கணும். ஃபங்க்ஷன் இருக்காக்கும் போயிருவீங்களோ? போயிருவீங்களோ இல்லை, எல்லாரும் தான் போகணும். 3 நேரமும் அங்கே தான் சாப்பாடுன்னா வீட்டில் யார் சோறு செய்வா? நீங்கள் தனியாக கிடந்தீங்கன்னா சோறெல்லாம் பொங்கிட்டு கிடக்க முடியாது. பேசாட்டுக்கு கிளம்பி வாங்க, எல்லாரும் போய் சாப்பிட்டு வச்சு இருந்துட்டு வருவோம். நான் வரல தாய்களா, நீங்கள் போயிட்டு வாங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கிறது தின்னுட்டு கிடந்துக்கிடுதே. இருக்காது தே, ஒன்றும் இருக்காது. தோசை மாவு கிடையாது. இப்போ ராமு வாங்கிட்டு வருவார், அதை வச்சு சுடுவேன். உங்களுக்கு இடியாப்பம் கேட்டீங்க, வாங்கி கொடுத்துருவேன். சரியா? அதோட பொழுது முடிஞ்சிரும். இன்னும் நாளைக்கு காலையில் சாப்பிட நாங்கள் அங்கே போயிடுவோம். நீங்கள் என்ன செய்வீங்க? தோசை மாவு மிச்சம் கிடக்கும்ல, அதை போட்டு நான் தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிடுதே. மத்தியானத்துக்கு என்னத்தையும் சோத்தை பொங்கி தயிரை கீரை ஊற்றி சாப்பிட்டுக்கிடுதம்மா, இல்லைன்னா ஏதாட்டும் ஒரு குழம்பு வச்சு திங்க. வரலாம்லத்தே, வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல, எல்லாம் சேர்ந்து ஒன்றா போயிட்டு வருவோம். நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனு ஆட்கள்லாம் ஆகாதுமா, தனியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் வீட்டில் இருந்துக்கிடுதே. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோம்மா? ஆட்களோடு சேர்ந்து வந்த என்னையா நல்லா ஜாலியாக தானே இருக்கும், வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. சரி இருங்க, நாளைக்கு நான் போயிட்டு அங்கேருந்து சாப்பாடு யார்ட்டையாவது கொடுத்து விடுதேன். காலையிலைக்கு மத்தியானத்துக்கு கொடுத்து விட்டுருதேன். ராத்திரிக்கு நான் வரும்போது கையோடு கொண்டு வந்துடுதேன்.
எண்ணத்தை போட்டு அடுத்த வீட்டில் போய் சோத்தை கேட்டுக்கிட்டு இருக்க போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன இப்படி அடுத்த வீடுங்கீங்க? நம்ம தலைவர் என்னாச்சு வீடு, அவர் யாருக்கு எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு. நம்ம கேட்கவே வேண்டாம், அவரே எடுத்துட்டு போங்கம்மான்னு சொல்லுவார். அப்படி சொன்னாங்கன்னா வேணா கொடுத்து விடு சரியா? கொடுக்கறதா இருந்தால் எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சிரு, நான் எதுவும் செய்ய மாட்டேன். இல்லை சாப்பாடு எதுவும் அவங்க கொடுக்கலன்னா நீ எனக்கு சொல்லிடு, நான் ஏதாட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கிடுதேன். அதெல்லாம் கொடுத்து விடுவாரு, நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கேன் சரியா? சரி, இந்த பையன் என்ன ஆளை காணும்? இந்தா வந்துட்டாம்ல. என்ன வெறுங்கையை வீசிக்கிட்டு வராரு? தோசமாவு எங்க? யோ பொக்கவாய் மனுஷா, தோசமாவு வாங்கிட்டு வர சொன்னோம்ல, என்ன வெறுங்கையை வீசிக்கிட்டு வரீரு? ஐயையோ, தோசை மாவு தான் சொன்னியோ? நெட்டம்மா என்னமோ சொன்னாலேன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். என்ன சொன்னனே மறந்துட்டேன் நெட்டம்மா. ஆளையும் மண்டையும் பாரு, ஒரு தோசமாவு வாங்கிட்டு வரணும்னு ஞாபகம் இல்லை. இவரெல்லாம் ஒரு ஆபீஸில் வேலை பார்க்காரு. சாரி நெட்டம்மா, இருக்கிறத வச்சு ஏதாட்டும் ஒன்று செஞ்சு ஒப்பைத்தேன். அதெல்லாம் ஒன்றும் ஒப்பைத்த முடியாது. உங்கள் சித்தி இடியாப்பம் வேற கேட்டிருக்காங்க. தோசைக்கு சட்னி வைப்போம், அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இடியாப்பக்காரர் வருவார், இப்போ வாங்கணும். நெட்டம்மா, அதை இப்போ இடியாப்பக்காரர் வருவார்ல, நம்மளுக்கு சேர்த்து இடியாப்பம் வாங்கிடுவோம், வேலை முடிஞ்சிரும். இடியாப்பம் வாங்கணுமா? இடியாப்பத்துக்கு சட்னி தான் வைப்பேன், பரவாயில்லையா? என்ன நெட்டம்மா நெய், இடியாப்பத்துக்கு குருமா வச்சாதானே நல்லா இருக்கும். ஓஹோ, குருமா வச்சாதான் நல்லா இருக்குமா? அப்பன்னா சரி, நீங்களே போய் குருமா வச்சிருங்க. என்ன நெட்டம்மா நீ, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வாரேன், வந்தோடனே குருமா வைக்க சொல்லுதே. ஒன்று குருமா வைங்க, இல்லைன்னா கடையில் போய் தோசை மாவு வாங்கிட்டு வாங்க.